எஸ்ஐ அலகு முறை என்றால் என்ன என்பதை பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம். எஸ்ஐ என்பதின் விரிவாக்கம் சிஸ்டம் இன்டர்நேஷனல் டி யூனிட்ஸ் என்பதன் சுருக்கம் ஆகும். கடந்த நூற்றாண்டுகளில் இயற்பியல் அளவுகளை அளவிட பல அளவிடும் முறைகள் பின்பற்றப்பட்டன. பிரிட்டிஷ் முறையான அடி, பவுண்ட், நொடி அல்லது எஃப்பிஎஸ் முறை, காசியன் முறையான சென்டிமீட்டர், கிராம், நொடி அல்லது சிஜிஎஸ் முறை, மீட்டர், கிலோகிராம், நொடி அல்லது எம்கேஎஸ் முறை ஆகிய 3 முறைகள் பின்பற்றப்பட்டன. ஒரு சீரான ஒழுங்குமுறையை பின்பற்றுவதற்காக 1960ஆம் ஆண்டில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் மாநாட்டில் எஸ்ஐ அலகு முறை உருவாக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இம்முறையானது சில மாற்றங்களுடன் கூடிய எம்கேஎஸ் முறையாகும். அதாவது நியமன எம்கேஎஸ்ஏ ரேஷனலைஸ்டு மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர். ஆர்எம்கேஎஸ்ஏ என்பது எஸ்ஐ முறையாகும். இயற்பியல் உள்ள அனைத்து இயற்பியல் அளவுகளும் அலகுகளை பெற இந்த நியமன தன்மை அவசியமாகிறது. எஸ்ஐ அலகு முறையில் 7 அடிப்படை அளவுகளும் 2 துணை அளவுகளும் உள்ளன. அவைகள் அடிப்படை அளவுகள்: நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, ஒளிச்செறிவு, பொருளின் அளவு. துணை அளவுகள் தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம். நீளத்தின் அலகு மீட்டர் ஆகும். நிறையின் அலகு கிலோகிராம் ஆகும். காலத்தின் அளவு நொடி ஆகும். மின்னோட்டத்தின் அளவு ஆம்பியர் ஆகும். வெப்பநிலை கெல்வின் ஆகும். ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. பொருளின் அளவு மோல். தலக்கோணத்தை ரேடியன் அளவீடுகளால் அளவீடு செய்யலாம். திண்மக்கோணத்தை ஸ்டெரேடியன் அலகுகளால் அளவீடு செய்யலாம். அடுத்ததாக எஸ்ஐ முறையின் சிறப்பியல்புகள் என்ன என்பதை பற்றி காண இருக்கிறோம். எஸ்ஐ முறையானது மற்ற அளவிடும் முறைகளை விட சிறந்தது. எஸ்ஐ முறையில் உள்ள சில சிறப்பியல்புகள் அதனை நடைபெறுத்த உகந்ததாக உள்ளது. அணுக்களின் பண்புகள் அடிப்படையில் அமைந்ததால் எஸ்ஐ படித்தர அலகுகள் காலத்தை பொறுத்து மாறாதது. மேலும் எஸ்ஐ அலகு முறை ஓரியல் முறையாக உள்ளது. ஏனெனில் சில குறிப்பிட்ட அடிப்படை அளவுகளின் பெருக்கல் மற்றும் துணை பெருக்கலின் மதிப்புகளால் வழி அலகுகள் பெறப்படுகின்றன.